சிவாய நமஹ. எல்லாருக்கும் வணக்கம். சைவ சித்தாந்தம் படிப்போம். சைவ சித்தாந்தம் ஏன் படிக்கணும் அப்படின்னு போன காணொலியில் சின்னதாக ஒரு விளக்க உரை மட்டும் சொல்லியிருந்தேன். சைவ சித்தாந்தம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். போன காணொலி கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதில் நான் என்ன முக்கியமாக சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். சைவ சித்தாந்தம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். சைவ சித்தாந்தம்ங்கிறது ஒரு மத நூல் கிடையாது. முதல் விஷயம், ஏன் மத நூல் கிடையாது அப்படின்னா, சித்தாந்தம் அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். அறிவோட முடிவு, அதாவது நிறைய ஆராய்ச்சி பண்ணி, அறிவால் ஆராய்ச்சி பண்ணி அதோட முடிவு எழுதியிருந்தால் அதுக்கு பேர் சித்தாந்தம். சித்துன்னா அறிவு. அறிவு அறிவால் ஆராய்ச்சி பண்ணி இதுதான் முடிவு, இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம முடிவாக எழுதுகிற ஒரு விஷயத்துக்கு சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் அப்படின்னா, சைவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்மளோட உயிரோட ஆரம்பமும் அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக சொல்கிற ஒரு சப்ஜெக்ட், அதை தான் சைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சைவ சித்தாந்தம்னா என்ன அப்படின்னா, சைவ சித்தாந்தம் நம்மளை பற்றி தான் சொல்லுது. நம்மளோட உயிர், நம்மளோட பிறப்பு, நம்மளோட இறப்பு, நாம் எங்கிருந்து வந்தோம், ஏன் வந்தோம், இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதோட முடிவாக சொல்கிறது தான் சைவ சித்தாந்தம். அப்போ சைவ சித்தாந்தம்னா மதமா அப்படின்னா மதம் இல்லை, அது ஒரு மதம் சார்ந்த நூல் கிடையாது. மனுஷங்களை பற்றி சொல்கிற ஒரு நூல். மனுஷங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்கிற ஒரு நூல். அப்போ உயிர் அப்படிங்கிறது எப்படி இயங்குது, அது ஏன் இங்கே இயங்குது, அது நமக்குள்ளே எப்படி இயங்குது, இதை பற்றின ரொம்ப பெரிய விளக்க உரையெல்லாம் இருக்குது இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு பாடத்தில். சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமான நூல் அப்படின்னா சிவஞான போதம் அப்படின்னு ஒரு நூல் சொல்லுவாங்க. சிவஞான போதத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் மெய்கண்ட நாயனார் அப்படின்னு ஒரு சித்தர் எழுதியிருக்கார். மெய்கண்டார் அப்படின்னு சொல்லுவோம். மெய்கண்டார் அப்படிங்கிற ஒரு சித்தர் 2 வயசில் அவர் போதித்த ஒரு நூல் சிவஞான போதம். அவருக்கு அந்த சிவஞான போதம் அப்படிங்கிற ஒரு நூலை போதிக்கும்போது 2 வயசு தான், 2.5 வயசு தான். அவர் ஒரு சித்தர். பிறந்ததுலேருந்து அவர் பேசவே இல்லை. அவர் பேசும்போதே சிவஞான போதம் மட்டும்தான் சொன்னார். அம்மான்னு கூப்பிடலை, அப்பான்னு கூப்பிடலை, வேறு எதை பற்றியும் பேசலை. அவர் வாயை திறந்ததே சிவஞான போதத்தை பற்றி பேசுகிறதுக்கு. பேசி முடிச்சுட்டு அதுக்கு விளக்க உரை சொன்னார், சூத்திரங்களாக சொன்னார், பாடல்கள் சொன்னார், எல்லாத்தையும் போதிச்சார். 5 வயசு வரைக்கும் சிவஞான போதத்தை தவிர அவர் வேறு எதையுமே பேசலை. பேசி முடிச்சுட்டு 5 வயசில் முக்தி அடைஞ்சிட்டார். இந்த சிவஞான போதம் அப்படிங்கிற ஒரு நூல் ரொம்ப பெரிய நூல்லாம் கிடையாது. 12 பாடல்களை கொண்ட ஒரு நூல் தான். 12 பாடல்களும் சின்ன சின்னதாக இருக்கும். ஒரு பாட்டெலாம் 3 வரி தான் இருக்கும். 3 வரி 4 வரி அவ்வளோதான் இருக்கும். 12 சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாடல்களையும் ஒரு சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 பாடல்களை எழுதினார், சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு விளக்க உரையும் சொன்னார். விளக்க உரை சொல்லி முடிச்சுட்டு 5 வயசில் முக்தி அடைஞ்சிட்டார். சரி, இந்த சிவஞான போதம் அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுது?
சிவஞான போதத்தில் 12 சூத்திரங்கள் இருக்குது. 12 சூத்திரங்கள்னால் ஒரு சூத்திரமும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும். முதல் சூத்திரம் இறைவனை பற்றி சொல்லும். இறைவனை பற்றி சொல்லுதில்ல, அப்போ அது ஹிந்து மதமா அப்படின்னா அது இறைவன் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுமே தவிர அது எது சிவனா விஷ்ணுவா பிரம்மாவா இப்படியெல்லாம் சொல்லாது. இறைவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. நிறைய பேர் இறைவனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியானவங்களுக்கும் இதுதான் இறைவன் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இல்லையா. சிவன் தான் இறைவன், ஜீசஸ் தான் இறைவன், அல்லாஹ் தான் இறைவன், புத்தர் தான் இறைவன் அப்படின்னு நாம் ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லி அதுதான் இறைவன், மற்றதெல்லாம் இறைவன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டுக்குள்ளேயும் போகாமல் இறைவன் அப்படிங்கிற ஒன்று, அது ஆணா பெண்ணா அப்படிலாம் கிடையாது. இறைவன் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது, அவ்வளோதான் சொல்லுவோம். சரி, இப்போ இந்த இறைவன் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லுதுல, அப்போ அது ஒரு மதமாக தானே இருக்கணும். அப்படின்னா அது எப்படி சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்து அது மதமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அல்லான்னு எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு குரான் வச்சுருப்பாங்க. தினமும் மாஸ்க்குக்கு இப்போ நம்ம போகணும், போய் வழிபாடு பண்ணணும். ரம்ஜானுக்கு சில விரதங்கள் இருக்கணும். அந்த அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குதோ அதை பின்பற்றணும். இப்போ அதுக்கு பேர் தான் மதம். ஒரு மதம்னா ஒரு கடவுளோட பேர் நம்ம வச்சுக்குவோம். அந்த கடவுளுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு எழுதி வச்சுருப்போம். அதைப்படியெல்லாம் நம்ம செய்வோம், விழாக்கள் கொண்டாடுவோம், விரதம் இருப்போம். இப்படி ஒரு பெரிய ஒரு வழிபாட்டு முறையை நம்ம பின்பற்றி வருவோம். இதைத்தான் ஒரு மதம், குறிப்பிட்ட மதம் அப்படின்னு நம்ம விளக்கமாக சொல்லலாம். இப்போ இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே சைவ சித்தாந்தம் போகவே செய்யாது. வழிபாடுங்கிறது சைவ சித்தாந்தத்தில் எங்கேயுமே வராது. இப்படி வழிபடணும், இப்படி தான் விரதம் இருக்கணும், வழிபாடு பண்ணணும், தினம் கோயிலுக்கு போகணும் இல்லையா, இந்த நாள் போகணும் அந்த நாள் போகணும், இப்படியெல்லாம் நம்ம நிறையா ஒரு கான்செப்டை வச்சுருக்கோம்ல. இதில் எதுக்குள்ளேயுமே சைவ சித்தாந்தம் போகாது. அப்போ இது என்ன சொல்லும் அப்படின்னா, இறைவன் அப்படிங்கிறவனை படைப்பாளியாக மட்டும்தான் அது போர்ட்ரே பண்ணும். படைப்பாளினா என்ன? நமக்கு முன்னாடி ஒரு உலகத்தை நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, மண் இருக்குது, ஆகாயம் இருக்குது, நெருப்பு இருக்குது. இந்த 5 பொருட்களுக்குள்ள அத்தனையும் அடக்கும். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே இந்த 5 விஷயத்துக்குள்ளே அடக்கும். எப்படி அடக்கும்? நம்ம பார்க்குற பொருள் எல்லாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். எல்லா பொருளுமே மண்ணுக்குள்ளே இருந்து தான் எடுக்கிறோம். சில பொருட்கள் மரத்தில் செஞ்சுருப்போம், அதுவும் மண்ணில் இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ நம்ம கண்ணால் பார்க்குற அத்தனை பொருளுமே மண்ணில் இருந்து நம்ம எடுத்து செஞ்ச பொருட்கள் தான். அப்போ அந்த மண்ணோட சேர்ந்து என்ன கலந்துருப்போம்? மண்ணை தான் கலந்துருப்போம். அதில் நெருப்போட சக்தி இருக்கும், நீரோட சக்தி இருக்கும், ஆகாயத்தோட சக்தி இருக்கும். எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம பொருட்கள் இங்கே பண்ணுறோம். நாமளே உட்காந்து யோசித்தோம் அப்படின்னா மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை தவிர நம்ம வேறு எந்த பொருளையும் கண்ணை கொண்டு பார்க்கவே முடியாது. அதுதான் உண்மை. இப்போ நம்ம பார்க்குற அத்தனை பொருட்களும் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இந்த மண்ணை உருவாக்குனது யார்? அப்போ இந்த மண்ணை நம்ம உருவாக்கலை, மண்ணில் ஏற்கனவே எல்லாமே இருக்குது, அதையும் நம்ம உருவாக்கலை.
இப்போ அது ஏற்கனவே இருக்குது அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஒரு முதல் பொருள் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணுறோம். சமையல் தானாக நிகழாது. அந்த சமையலுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க செஞ்சவங்க இருப்பாங்க. அந்த சமையலை செஞ்சவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு கபோர்டு இருக்குது அப்படின்னா அந்த கபோர்டு தானாக வந்து அங்கே நிற்காது. அதை ஏற்கனவே ஒருத்தங்க செஞ்சவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே ஒரு செய்த ஒருவன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் இங்கே வந்து க்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு முன்னாடி பார்க்குறது அத்தனையும் ஒன்று படைச்சது இருக்குது அப்படின்னா அதை யாரோ ஒருத்தங்க செஞ்சுருப்பாங்க, நாம் செய்யலை. ஆனால் அது செஞ்ச மணிக்கே அங்கேயே இருக்குது, நமக்கு முன்னாடி இருக்குது, படைச்சி இருக்குது. இந்த படைச்சி இருக்கிற இந்த பொருளை யார் படைச்சா? படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது சைவ சித்தாந்தம். அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். அந்த படைத்தவனுக்கு இறைவன் அப்படின்னு அது பேர் கொடுக்குது. அப்போ இறைவன்கிறது மதமா அப்படின்னா இங்கே மதமே வரலையே. இங்கே மதம் எதுவுமே கிடையாது. சும்மா படைச்சவன்னு ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் செஞ்சவன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த மாதிரி இந்த பூமி, இந்த தண்ணி, இந்த காற்று, இது எல்லாத்தையும் உருவாக்குனவன் ஒருத்தன் இருக்கான். அவ்வளோதான். சிம்பிளான ஒரு கான்செப்ட். இந்த படைச்சவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் எப்படி இருக்கான் நமக்கு தெரியாதுல்ல. படைச்சவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் மனுஷனாக இருக்கணும். இல்லை மனுஷனாக இல்லை அப்படின்னா அவன் வேற எப்படி இருக்கான்? இப்போ ஒருத்தன் வந்து படைச்சிருக்கான், இந்த பூமியை படைச்சிருக்கான், ஆகாயத்தை படைச்சிருக்கான், எல்லாத்தையும் படைச்சிருக்கான். அவன் ஒரு மனுஷனாக இருந்தால் அவன் நம்ம கண்ணுக்கு தெரிவான்ல. நமக்கு முன்னாடி வந்து நின்று நான் தான் இதை படைத்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான்ல. அப்படி யாருமே சொல்லவே இல்லையே. படைச்சதெல்லாம் அப்படி எப்படி இருக்குது. அப்போ படைச்சவன் கண்டிப்பாக இருக்கணும். யாருமே இந்த படைச்ச பொருளுக்கு சொந்தம் கொண்டாடலை, அது அப்படியே இருக்குது. அப்போ படைச்சவன் மனுஷனா அப்படின்னா அந்த மனுஷனை நாம் பார்த்துருக்கணும். அப்போ அவன் மனுஷன் இல்லை அப்படின்னு சின்ன சின்ன விவாதங்களாக வச்சு படைச்சவன் யார் அப்படின்னு சொல்கிறது தான் சைவ சித்தாந்தம். சரி, இப்போ வரைக்கும் நம்ம வச்ச வாதத்தில் படைச்சவன் மனுஷன் இல்லை. மனுஷனாக இருந்தால் நம்ம கண்ணுக்கு அவன் தெரிஞ்சிருப்பான். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மனுஷனாக இருந்தால் அவனை நம்ம பார்த்துருப்போம், அவனை நம்ம பார்க்கல. இல்லை அவனே வந்து இதெல்லாம் நான் தான் படைத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான், அதுவும் யாரும் சொல்லலை. அப்போ படைச்சவனை மனுஷன் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுது சைவ சித்தாந்தம். இப்போ மனுஷன் இல்லை, நம்ம இந்த பூமியில் வாழ்கிற எந்த மனுஷனும் இதை படைக்கலை அப்படின்னா யார் படைச்சது? யார் படைச்சதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பூமியில் இருக்கிற பொருட்களை வச்சு அவனை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒரு எனர்ஜி பேஸ் பண்ணி அது வந்து வேலை பார்க்குது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா பொருளும் நிரந்தரமான பொருட்களே கிடையாது. ஒரு நாளைக்கு இருக்கிற பொருள் மறுநாளைக்கு இருக்காது இல்லையா? ஒரு நாளைக்கு இருக்கிற பொருள் மறுநாளைக்கு அதே மாதிரி இருக்காது. ஒன்று அழுது அழிஞ்சிடும், இல்லை கொஞ்சம் மாறிடும், உருவம் மாறிடும். இதுதான் இந்த பூமியோட கோட்பாடு. ஒரு நாளைக்கு இருக்கிற பொருள் மறுநாளைக்கு வேறு மாதிரி இருக்குது, இன்னொரு நாளைக்கு இன்னும் வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ இந்த ஒரு பொருள் இன்னொரு பொருளாக வேறு மாதிரி மாறணும் அப்படின்னா அந்த பொருளை வேறு மாதிரி மாற்றுறதுக்கு என்ன தேவை? முதல்ல அறிவு தேவை. அந்த பொருள் தன்னைத்தானே மாற்றிக்கிறதா இருந்தால் அந்த பொருளுக்கு அறிவு தேவை. இல்லை அந்த பொருளை இன்னொன்று மாற்றுது அப்படின்னா
எது அந்த பொருளை வேறாக மாற்றுதோ அந்த பொருளுக்கு அறிவு தேவை. சொந்தமாக அறிவு இருக்கிற எந்த பொருளுக்குமே அழிவு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம இந்த பூமியில் பார்க்குற எல்லா பொருட்களுக்குமே, 1 2 கூட கிடையாது, எல்லா பொருளுக்குமே அழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அழிவு அப்படிங்கிறது உடனே நடக்கும். நிறையா பொருட்களுக்கு கால தாமதமாகும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொருள் அழிஞ்சே தீரும். இல்லை உருவம் மாறும். உருவம் மாறுறதும் ஒரு வகையில் அது அழிவு தான். இருந்த உருவத்தை விட்டுட்டு வேற ஒரு உருவம் எடுத்தது அப்படின்னா அதுவும் ஒரு வகையில் ஒரு அழிவு அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ அறிவு இருக்கிற ஒரு பொருள், அந்த அறிவு அதுக்கு அழிவே கிடையாது. அதாவது இப்போ சொந்தமாக எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னா நான் செத்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. இது இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு உயிரோடு இருக்க தெரியும். எனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான அறிவு என்கிட்ட இருந்ததுன்னா நான் ஏன் செத்து போகணும்? இப்போ இதை எல்லா பொருளுக்கும் பொருத்தி பார்ப்போம். ஒரு பொருளுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கிற அறிவு, சொந்த அறிவு இருந்தது அப்படின்னா அது அழிய வேண்டிய காரணமே கிடையாது. அது தானே அழிவிலிருந்து காப்பாற்றிக்கும். இப்போது எனக்கு சொந்தமாக அறிவு இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பிடிச்ச மாதிரி என் உடம்ப நான் உருவாக்கிக்கிடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் 100 வருஷம் வாழணும், 10,000 வருஷம் வாழணும், 100 கோடி வருஷம் வாழணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிடுவேன். அத்தனை வருஷத்துக்கு தேவையான உடம்போட வலிமையை கூட்டிக்கிடுவேன். என்னோட உயிர் சக்தியை கூட்டிக்கிடுவேன். என் உடம்பை விட்டு உயிர் வெளியே போகிறதுக்கு அறிவை பயன்படுத்தி வெளியே போகாமல் நான் பாதுகாத்துக்கிடுவேன். இதெல்லாம் நடக்குமா இல்லையா? இப்போ எனக்கு சொந்தமாக அறிவு இருக்குது, நானே தான் என் உடம்பை படைச்சேன் அப்படின்னா எனக்கு முதல்ல முதுமையே வராது. நான் இளமையாகவே இருப்பேன். எப்பயும் ரொம்ப அறிவோடு இருப்பேன். எனக்கு எந்த நோயும் வராது. எனக்கு வியாதி வராது, காய்ச்சல் வராது, கை கால் வலிக்காது. இதையெல்லாம் நானே என்னோடய அறிவை வச்சு நான் சரி பண்ணிக்குவேன். எனக்கு தான் அறிவு இருக்குல்ல, என் உடம்பை நானே ரிப்பேர் பண்ணிக்குவேன். என்னோடய வலி எல்லாத்தையும் நானே குறைச்சிக்குவேன், நானே எடுத்து விட்டுருவேன். நல்லா ஹெல்த்தியாக இருப்பேன். எனக்கு பிடிச்சதை சாப்பிடுவேன். சாப்பிட்டா என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியும். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவேன். என் உடம்ப அழிவில் இருந்து பாதுகாத்துக்குவேன். என்னோட உடம்ப முதுமையிலிருந்து பாதுகாத்துக்குவேன். எப்பவும் இளமையாகவே இருப்பேன். எப்பயும் துருன்னு அழகாக சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். உலகத்தை சுற்றி வருவேன், ஆகாயத்தில் பறப்பேன். எனக்கு அறிவு இருந்தால் போதுமே, நான் எல்லாம் செய்வேனே. இதில் இருந்து ஒன்று புரியுது, எனக்கு சொந்தமாக அறிவு கிடையாது அப்படின்னு. என் உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு என்ன சொல்லுதோ, அந்த அறிவு என்ன கமாண்டு கொடுக்குதோ, அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் என் உடம்பு ரியாக்ஷன் கொடுக்கும். இளமையாக இரு அப்படின்னு ஒரு கமாண்ட் இருந்ததுன்னா என் உடம்பு இளமையாக இருக்கும். இல்லை 40 வயசு ஆயிடுச்சு முதுமைக்கு போயிடு அப்படின்னு ஒரு கமாண்ட் இருந்ததுன்னா என் உடம்பு முதுமையாக காட்டும். இல்லை என் முடி நரைக்கணும், என் கண்ணு தெரியாமல் போகணும், இல்லை வெள்ளெழுத்து வரணும், இது எல்லாமே நானே விரும்பி வரவழைச்சிக்கிட்டது கிடையாதுல்ல. எனக்கு அறிவு இருந்தால் நான் இதெல்லாம் வேணும்னு கேட்கவே மாட்டேனே. ஆனால் எனக்கு வெள்ளெழுத்து வருது, முடி நரைக்குது, கை கால் வலிக்குது, நடக்க முடியல, ஓட முடியல, முந்தி மாதிரி சாப்பிட முடியல அப்படின்னா என் உடம்பு தானே என் பேச்சை கேட்காம
அதுவா ஏதோ ஒன்று செய்யுது அப்படின்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை பொருட்களுக்கும் சொந்த அறிவு அப்படிங்கிறது கிடையாது. மரம், செடி, கொடி அதுக்கும் சொந்த அறிவு கிடையாது. அப்போ இன்னைக்கு பூக்கணும், இன்னைக்கு காய்க்கணும் அப்படிங்கிற அறிவு அந்த மரத்துக்கு இருக்கான்னா கிடையாது. அப்போ அந்த அறிவு இருக்கிற ஒரு பொருள், மரத்துக்கு அறிவை கொடுக்குற ஒரு பொருள் வேறாக இருக்கிறது. வேறாக இருக்கிறதுன்னா மரம் வேற, மரத்தோட அறிவு வேற எங்கேயோ இருந்து அந்த மரத்துக்கு வருது அப்படிங்கிற ஒரு பொருளில் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளை எடுத்துக்கலாம். நமக்கு சொந்த அறிவு இல்லை, அதனால நம்மளோட இளமை போகுது, முடி போகுது, நரைச்சி போகுது, கண்ணு போகுது, கண்ணில் வெள்ளெழுத்து வருது, நமக்கு வீக்னஸ் வருது, நம்மளுக்கு வியாதி வருது. அப்போது நம்ம உடம்புக்கு தேவையான அறிவை நான் கொடுக்கல, நான் என் உடம்ப பாதுகாக்கலை, நான் என் உடம்ப இயக்கலை. நான் என் உடம்புக்குள்ளே இருந்து இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அப்படி சொன்னால் என் உடம்பு கேட்குமானா கேட்கவும் மாட்டேங்குது. அப்போ என் உடம்ப இன்னொன்று ஏதோ ஒன்று நீ இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிற ஒரு விஷயத்தை தான் படைப்பாளி அறிவோடு என் உடம்பை இயக்குகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சைவ சித்தாந்தம் முன்வைக்குது. உன் உடம்ப நீ எதுவுமே பண்ண முடியாது, இன்னொன்று அறிவால் உன்னை இயக்குகிறது அப்படின்னு சைவ சித்தாந்தம் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணணும்? நம்ம என்ன பெரிய சயின்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கோம்? இல்லை, சும்மா உட்காந்து என்னால் இந்த உடம்பை இயக்க முடியுமா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் யோசித்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும் நம்ம உடம்பு நம்ம பேச்சை கேட்கவே கேட்காது அப்படின்னு. அப்போ யார் பேச்சை நம்ம உடம்பு கேட்குது தெரியாது, எது பேச்சையோ அது கேட்குது. அப்போது யாரோ சொல்லி நம்ம உடம்பு அதோட பேச்சை கேட்குது அப்படின்னா எது நம்ம உடம்பை இயக்குதோ அதுக்கு நம்மளை விட நிறைய அறிவு இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கணும் தானே. அப்போது படைத்தவன் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது, அது இந்த உடம்பை இயக்குகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சைவ சித்தாந்தம் முன்வைக்குது. இந்த கான்செப்டை யோசிச்சு பாருங்க. அடுத்த காணொலியில் இன்னும் கொஞ்சம் விவரமாக நான் சொல்கிறேன். சிவாய நமः.